24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யா கிட்டிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும் ஏவுகணை அமைப்பு, இந்தியா மீது பாகிஸ்தான் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு, ரஷ்யா அணுமின் நிலையம் மீது திடீர்னு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இந்தியாவை சீண்டி வசமா மாட்டிக்கிட்ட மாலத்தீவு அமைச்சர், துபாய் இலங்கைக்கு நம்ம இந்தியா செய்த உதவி, இது பற்றியெல்லாம் தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் ரஷ்யாவோட இக்லா எஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தான் இரண்டு நாடுகள் இடையே 150 மேன்பட் லான்ச்சர்ஸ் மற்றும் 400 மிசைல்களுக்கான டீல் வந்து கையெழுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 24 இக்லா எஸ் மேன்பட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இக்லா எஸ் மிசைல் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மேன்பட்ஸ் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. ஹேண்ட் ஹெல்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ராணுவ வீரர் அல்லது ஒரு ராணுவ வீரர்கள் குழு இதை கையில வச்சுக்கிட்டே ஏவ முடியும். வானத்தில் பறக்கக்கூடிய போர் விமானம், ட்ரோன், குரூஸ் மிசைல் உள்ளிட்டவற்றை தாக்கி அழிக்கக்கூடியது. இதனுடைய முக்கியமான திறன் அப்படின்னா லோ ஃபிளையிங் ஏர்கிராப்ட்ஸ், சேட்டலைட் ரேடாருடைய கண்ணில் படாம மிகவும் கீழாகவே பறந்து செல்லக்கூடிய போர் விமானங்களை கூட ஐடென்டிஃபை பண்ணி நியூட்ரலைஸ் செய்யக்கூடியது. 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டு போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த ஏவுகணைகள் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டே நம்ம இந்தியாவோட முப்படைகளிலும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அப்படின்னாலும் கூட இந்தியாவிலேயே அவற்றை தயாரிக்கிறதுக்கு ரஷ்யா போன வருஷம் தான் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்தியா ஏற்கனவே பயன்படுத்திட்டு வரக்கூடிய இக்லா எஸ் மிசைல்களோட டெவலப்டு வெர்ஷனை தான் வந்து இப்ப நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மேம்படுத்தப்பட்ட இக்லா எஸ் மிசைல்ஸ் லடாக் பகுதியில வந்து டிப்ளாய் செய்யப்பட இருக்கு. அடுத்ததா, கடந்த வாரமே பாகிஸ்தான் நம்ம இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்தியா ஆட்களை வைத்து பாகிஸ்தான் குடிமக்களை கொன்று வருது அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டை தான் தி கார்டியனும் ஒரு செய்தியா வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசிய ஒரு விஷயம்ங்கிறது வந்து பல விமர்சனங்களையும் பெற்று வருது. ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தப்பி சென்றாலும் கூட அவர்களை அங்கேயே சென்று கொல்லுவோம் அப்படின்னுட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. இதற்கும் பல விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேற இப்போ பதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா நீதிக்கு புறம்பா பேசிக்கிட்டு இருக்கு. தீவிரவாதிகளுடைய பெயர்ல பாகிஸ்தானோட அப்பாவி மக்களை இந்தியா கொன்று கொண்டிருக்கிறது. இந்தியா இப்படி பேசுறதுனால இந்த பிராந்தியத்துல அமைதி கெட்டு போகுது. நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை பார்த்து கொள்வோம், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னுட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அடுத்ததா, மாலத்தீவு அமைச்சர் ஒருத்தங்க நம்ம இந்தியாவை சீண்டி போட்ட பதிவு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. சீன ஆதரவு அதிபர் முகமது மொய்சு மாலத்தீவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் அதிகமாகிடுச்சு. இந்திய ராணுவ வீரர்களை கூட அங்கிருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. பல டீல்களும் ரத்து செய்யப்பட்டுருச்சு. இந்த நிலையில தான் கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடி லட்சத்தீவுல சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போயிட்டு ஆழ்கடல் நீச்சல்லாம் வந்து ஈடுபட்டாரு. அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. இதை பார்த்த மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் தங்களுக்கு போட்டியாதான் லட்சத்தீவை இந்தியா விளம்பரப்படுத்துது அப்படிங்கிற அந்த எரிச்சல்ல இந்திய பிரதமர் குறித்து சில இனவெறியுடன் கூடிய கருத்துக்களை வந்து வெளியிட்டாங்க. இது கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இதனை அடுத்து அந்த 3 பேரையும் வந்து அமைச்சரவையிலிருந்தே நீக்கிட்டாங்க. அப்போதிருந்தே 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது சொல்லும்படியா இல்லை. மாலத்தீவு என்னதான் இந்தியாவை எதிர்த்தாலும் கூட பல விஷயங்களுக்கும் இந்தியாவை சார்ந்துதான் இருந்தாக வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்தியாவும் அவங்களுக்கு உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் மாலத்தீவுல பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போகுது. வர 21ஆம் தேதி அங்கு தேர்தல் நடக்க இருக்கு. இப்போ பிரச்சாரங்கள் எல்லாம் அங்கு நடந்து கொண்டு வருது. மாலத்தீவுல ஆளும் கட்சிக்கும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியான MDPக்கும் இடையே பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி நிலவுது. இதற்கிடையே தான் ஏற்கனவே இந்தியாவை பத்தி சர்ச்சையாக பேசி அமைச்சரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாலத்தீவுடைய முன்னாள் அமைச்சர் மரியம் ஹியூனா மறுபடியும் சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவோட கொடியை அவமதிக்கக்கூடிய விதமா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்ததுதான் சர்ச்சையே. அந்த பதிவுல என்ன போட்டிருக்காங்கன்னா, மாலத்தீவுல தற்போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த மாலத்தீவு டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட அந்த கேம்பெயின் போஸ்டர்ல நம்ம தேசிய கொடியில இருக்கிற அந்த அசோக சக்ரா இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க.
மாலத்தீவை முன்பு ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த மாலத்தீவு டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்தியாவோடு கொண்டிருந்த அந்த உறவை இன்சல்ட் பண்ணக்கூடிய விதமா தான் அந்த மாதிரியான ஒரு போஸ்டர் வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு. அது போக நம்ம இந்திய தேசிய கொடிய இந்த மாதிரி அந்த கேம்பெயின் போஸ்டர்ல அந்த மாதிரி அவங்க போட்டிருக்கிறதும் கூட நம்ம இந்திய தேசிய கொடியை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்ததுமே உடனடியா அந்த போஸ்டை வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. கையோடு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. நான் ரீசெண்டா போட்ட பதிவுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதிர்கட்சியோட விமர்சனங்களுக்கு நான் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பதிவு போட்டேன். ஆனா அந்த பதிவுல இந்திய தேசிய கொடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அது உள்நோக்கத்தோடு நான் வந்து போடல அப்படிங்கறத நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். இதுல ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதற்கு வந்து என்ன மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க. அடுத்ததா ரஷ்யாவில் இருக்கிற ஜபோரிஜியா அணுமின் நிலையம் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஐரோப்பாவோட மிகப்பெரிய அணுமின் நிலையம் அதுதான். தொடக்கத்துல அந்த அணுமின் நிலையம் உக்ரைனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. ஆனா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கின சமயத்துல ராணுவம் அந்த அணுமின் நிலையத்தை கைப்பற்றிட்டாங்க. உக்ரைனால அதை ஏத்துக்கவே முடியல. காரணம் அந்த அணுமின் நிலையத்திலிருந்து தான் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை உக்ரைனுடைய கிழக்கு பகுதிகள் முழுவதுமே அந்த மின்சாரத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா ரஷ்யா கைப்பற்றினதுக்கு அப்புறமா அந்த பகுதிகளுக்கெல்லாம் அங்கிருந்து மின்சாரம் கிடைக்கிறதே இல்லை. எனவே நீண்ட நாட்களா குறிவைத்து அங்க வந்து ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு ரஷ்யாவும் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்களாம். இதனால அங்க வந்து ஏற்பட இருந்த அந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கு. இல்லை அப்படின்னா அங்க அணு கதிர்வீச்சு வந்து ஏற்படுறதுக்கான நிலைமை உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அதிகாரிகள் இந்த தாக்குதலுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உக்ரைன் ரஷ்யா மீது பழி போடுறாங்க. அவங்களா இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்திட்டு எங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ரஷ்யா மீதும் ரஷ்யா உக்ரைன் மீதும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்தியா மாலத்தீவுக்கு உதவியதை தொடர்ந்து இலங்கைக்கும் உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க. போன வாரம் தான் மாலத்தீவுக்கு சர்க்கரை, கோதுமை, அரிசி, வெங்காயம் உள்ளிட்ட அந்த அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியாவில் அனுமதி கொடுக்கப்பட்டது. மாலத்தீவுல அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நாடு கேட்டுக்கொண்டதன் பெயர்ல இந்தியா சரியான நேரத்துல அவங்க என்னதான் பண்ணினாலும் அவங்களுக்கு உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. இந்த வரிசையில தான் தற்போது இலங்கைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை வந்து ஏற்றுமதி செய்ய போறாங்க. இந்தியாவில வந்து விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காகவும் உள்நாட்டு சந்தையில வெங்காயத்தோடைய கையிருப்பு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் 31 வரைக்குமே பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால இந்தியா கிட்ட இருந்து வெங்காயத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த நாடுகள் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமா தான் இந்தியா அந்த ஏற்றுமதிக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதன்படி துபாய்க்கு 14,400 டன்னை வந்து அனுப்புறதுக்கு மார்ச் 3ஆம் தேதி நம்ம இந்தியா அனுமதி கொடுத்தாங்க. இலங்கை ஆகட்டும் மாலத்தீவு 2 பேருமே நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அடிப்படையில மாலத்தீவை தொடர்ந்து தற்போது இலங்கைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நட்பு நாடான துபாய்க்கும் வெங்காயம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம இந்தியா. மாலத்தீவு, இலங்கை இந்த 2 நாடுகளுமே சீனாவுக்கு தான் அதிகமா ஆதரவு தர்றாங்க. என்னதான் இந்தியா விழுந்து விழுந்து அவங்களுக்கு உதவிகள் செய்தாலும் கூட ஒரு கட்டத்துல சீன ஆதரவு நிலைப்பாட்டை எப்படியும் அவங்க வந்து வெளிப்படுத்திடுறாங்க. இருப்பினும் நம்ம இந்தியா தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.